ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க்பெஞ்ச் தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இன்சைட் சால்டரிங் அயன். சால்டரிங் அயனுக்குள்ளே என்ன இருக்குது, இது எப்படி மேக் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சால்டரிங் அயன் டிப்பை வந்து கைட்டிப்போம். இதான் சால்டரிங் டிப்புன்னு சொல்லுவாங்க. எக்ஸஸ் ஸ்க்ரூஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கைட்டி பண்ணோம்னா ஸ்க்ரூஸ்லாம் கைட்டதுக்கப்புறம் ஒயர்லாம் கட் பண்ணிடலாம். ஒயரில் பார்த்தீங்கன்னா கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயர் வந்து வெளில வராமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் சால்டரிங் எலமெண்ட்டு. இந்த சால்டரிங் எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 பின்னு வரும். சிலரில் பார்த்தீங்கன்னா 2 பின்னு வரும். நம்ம வச்சுருக்கிறதுல 2 பின்னு தான் இருக்குது. இது வந்து லோக்கல் குவாலிட்டி. இதுவே ஒரிஜினல் குவாலிட்டி வாங்கினீங்கன்னா 3 பின்னு இருக்கும். அந்த 2 பின்னில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரு, ஒரு லைட்டு, ஒரு டயோடு, இது 3மே இருக்குது. லாஸ்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சால்டரிங் எலமெண்ட் வந்து இதுமாதிரி உடச்சிக்கணும். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா மேக்னீசியம் கிறிஸ்டல்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து குட்டி குட்டியாக கிறிஸ்டல்ஸ் சைஸில் இருக்கும். இது வந்து ஹீட்டை வந்து யூனிஃபார்மாக வந்து அந்த எலமெண்ட்டுக்கு அனுப்போம். அதுதான் இதோட வேலை. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக் ராடில் பார்த்தீங்கன்னா நிக்ரோம் ஒயர் வந்து வைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால தான் நம்மளுக்கு ஹீட் ஆகுது. இது எப்படி ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் பேட்டரியில் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதுமாரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா ஹீட் ஆகும் நிக்ரோம் ஒயர். பட் ஆனால் உங்களுக்கு வந்து அது தெரியாது. அதனால் ஒரு சின்ன பீஸ் வந்து நான் கட் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 80% நிக்கல், 20% குரோம் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே சேர்ந்து தான் நிக்ரோம் ஒயர்னு சொல்லுவாங்க. நான் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவில் ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா வச்சா இது மாதிரி க்ளோ ஆகும். இது வெறும் கையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து ஹீட்டு நல்லாவே தெரியும். ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு டூலை வச்சு பிடிச்சிங்கன்னா இது மாதிரி க்ளோ ஆகும். நீங்கள் மற்ற ஒயர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வச்சோன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். பட் ஆனால் நிக்ரோம் ஒயரை பொறுத்தவரையும் ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. என்ன பொருள் இருக்குதுன்னு நான் அப்படியே மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.